நீங்கள் ஸ்டாக் செட்டை இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதில் ஹோஸ்ட் கார்டில் இருக்கிற சேல்ஸ் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸ்டார்ட்டு. இதில் ஒவ்வொரு பிராண்டாக லைனாக வரும். நீங்கள் எத்தனை பாட்டில் விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி போடுவீங்க. இன்றைக்கி புதுக்கடை அப்படின்றதுனால சாம்பிளுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் போட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்படி எத்தனை பாட்டில் விற்றுருக்கோ அந்த பாட்டில் மட்டும் போட்டே வந்தால் போதுங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களோட ஓப்பனிங் எல்லாம் ஏற்றி ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட இதில் சேல்ஸ் சம்மரி டிவைஸ்லேருந்து எடுப்பீங்களா பிரிண்ட் அவுட்டு, அதோட ஆர்டர்லேயே வரும். இதில் இருக்கிற பிராண்டும் சேம் ஃபஸ்ட்டு பீரெல்லாம் வரும், அப்புறம் பிராந்தி ரம்மு அந்த மாதிரி வரும். அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படியே வரும். நீங்கள் அதை பார்த்து எத்தனை பாட்டில் விற்றுருக்கோ அதை மட்டும் போட்டு வாங்க. வீக்லினா சேவ் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டே வாங்க. ஓகேங்களா? இப்படியே கொடுத்துட்டு வந்துட்டு சப்மிட் பண்ணால் போதும். இது டெமோவுக்காக அப்படின்றதுனால ஏற்கனவே ஒரு சில பிராண்டை போட்டு வச்சுருக்கு. உங்களோடது ஓப்பனிங் ஏற்றுனதுக்கு அப்புறமா உங்களோட கடையில் இருக்கிற ஸ்டாக்குக்கு தகுந்த மாதிரி இப்போ மேலே தெரியுது இல்லைங்களா, இது ஓப்பனிங் ஸ்டாக்கு. அது அப்படியே லைனாக வந்துட்டுருக்கும். இப்போ நான் சும்மா டம்மியாக போடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு குரூப்பாக முடிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை பாட்டில் விற்றுருக்கு அப்படின்றது பியர் முடிஞ்சோடனே பியர் முடிஞ்சிடுச்சு, ரம் முடிஞ்சிடுச்சு, விஸ்கி முடிஞ்சிடுச்சு அப்படின்றத காமிச்சிட்டே வரும். எதுவும் விற்கலைன்னா சேவ் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்தால் போதும். ஓகேங்களா? கடைசியில் சப்மிட்டு. நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி சேல்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ புதுக்கடை அப்படின்றதுனால டெமோவுக்கு போட்டு பார்க்கும்போது சும்மா ஏதாவது பிராண்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இது உங்களோட ஒரிஜினல் டேட்டா கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் போட்டு பார்க்கறதுக்காக. அடுத்தது கீழே ஆட் பிஓஎஸ். இதில் பிஓஎஸில் எவ்வளோ வேல்யூ, ஒரு 35,000 போடுறோம். சப்மிட்டு. அடுத்து வியூ ஃபார்ம் 49. இதில் போனோம்னா கூகுள் ஃபார்முக்கான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துருக்கும். ஓகேங்களா? இப்படி சேல்ஸ் என்ட்ரி போட்டால் போதுங்க. இப்போ சேல்ஸ் என்ட்ரி டெமோவுக்காக நாங்கள் போட்டு பார்த்துட்டோம், இனி எங்களோட கடையோட ஒரிஜினல் டீட்டெயிலை நாங்கள் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களோட சாம்பிள் டேட்டாவை டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட ஓப்பனிங்கை ஏற்றிக்கலாங்க. இப்போ போட்டதோடு பார்த்தோம்னா இது ஓப்பனிங் ஸ்டாக்கு, ரெசிப்ட், டோட்டல், க்ளோசிங் ஸ்டாக்கு. எல்லா இடத்துலையுமே வீடியோ லிங்க் சகப் கலரில் முக்கோண வடிவில் ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாவே எல்லா ஆப்ஷனுக்கான வீடியோவும் இருக்குது. ஓகேங்களா? கடையில் சூப்பர்வைசர் இன்டென்ட் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் ஆர்டினரி, மீடியம், ப்ரீமியம் அந்த ஆர்டரில் வரும். அதுக்கும் இங்கேயே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஃபுல் ஆஃப் குவார்ட்டர் அந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேங்க. இப்போ எல்லாமே நான் பார்த்துட்டேன், எனக்கு டேட்டாவெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக என்னோடய கடையோட டீட்டெயில் ஏற்றணும் அப்படின்னா இதில் உள்ளே போயிட்டு செட்டிங்ஸு, இதில் டெலீட் சாம்பிள் டேட்டா. அவ்வளோதாங்க. இப்போது டெமோவுக்கு போட்டிருந்த டீட்டெயில் எல்லாம் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் எந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலும் எந்த ஃபஸ்ட் ஓப்பனிங்னு காட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு ஃபஸ்ட் ஓப்பனிங் போட்டு உங்களோட பிராண்டை ஆட் பண்ணிக்கலாங்க.